பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோதரம் 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 நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா யெகோவா ஈரே அப்பா உம்முடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் பா ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா சோதரம் 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 எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே அப்பா எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே நீர் நம்பத்தக்கவர் அப்பா நீங்க ஒருவர் தான் அப்பா எங்க வாழ்க்கையில நம்பத்தக்கவர் டாடி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா சோதரம் 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 ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம்பா 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 எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே அப்பா ஸ்தோத்திரம்பா அப்பா எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே காலையில ஆவியானவரே உடைய சமூகத்துல அப்பா நாங்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இன்றைக்கு வேண்டிய காரியத்தை எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா எங்களுடைய திட்டத்தை இல்லப்பா ஆவியானவரே இந்த காலை வேலையில நீர் எங்களுக்கு செய்ய போற காரியத்தை எங்களுக்கு சொல்லுங்க. உம்முடைய திட்டத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா எங்க சுய காரியங்களோ எங்க சுய விருப்பமோ என் தகப்பனே ஆவியானவரே அப்பா இன்னைக்கு நடக்க கூடாது. ஏசப்பா உம்முடைய சித்தம் உம்முடைய அப்பா திட்டம் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நடக்கணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே யார் எங்களை பார்க்கணும் யார் நாங்க சந்திக்கணும் ஆவியானவரே எல்லாற்றையும் நீங்களே அப்பா பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை போதித்து நடத்துவாரு அப்பா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நான் உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் தகப்பனே இந்த காலை வேளையில நீங்க எங்கள் மீது கண்ணோக்கமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மீது கண் வைத்து தகப்பனே ஆலோசனை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செய்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே ஷாதாரி கலந்தரே புஷாகலதரிபா நிதிரி கலந்தரப ஷபரபா நிதிரி கலதரபா பரிசுத்த ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ரபாலாதாரி கலந்தரே புஷாராதாரி கலதரே கலந்தரபா ஸ்ரீ நிதிரி கலந்தரப ஷபாலாதாரி கலதரபா தகப்பனே உமக்கு நன்றி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ரபாலதிரி கலந்தரே புஷகலதரிபா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த ஜெபத்துல இணைகிற ஒவ்வொருவரையும் நீங்க பாருங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்க பார்த்து நீர் அவர்களோட பேசுங்க. ஆவியானவரே அப்பா இன்றைக்கு உம்முடைய வார்த்தை ஆவியானவரே எங்களை உயிர்ப்பிக்க வல்லதா இருக்கு. ஆவியானவரே இன்னைக்கு வார்த்தையோடு பேசுகிற தேவன் ஆவியானவரே நீங்க பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்கள்கிட்ட நீங்க டைரக்டா நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவரே இருதய காரியங்களை நீங்க பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க. நீங்க பேசுகிற தேவன் ஆவியானவரே மோசையோடு முகமுகமாய் பேசினீரே இந்த காலை வேளையில எங்களோட பேசுங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின தேவன் ஆவியானவரே அப்பா எங்களோட பேசுங்க. ஆவியானவரே மாம்சமான யாவர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே அப்பா எங்களோடு மாம்சமான யாவரோடு எங்களோட பேசுங்கப்பா. அப்பா எங்களோட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே அப்பா அந்த காலை வேளையில டாடி ஆவியானவரே அப்பா எங்க மாமிச காரியம் இல்லப்பா. ஆவியானவரே எங்க ஆவியோ உற்சாகம் உள்ளது தகப்பனே. உற்சாகமாய் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. நீங்க உதவி செய்யுங்க 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 ஆவியானவரே ஷபாலாதரி கலந்தரபா ஷரரதரி கரதரபா எங்க ஜெபத்தை கேட்கிறவரே
எங்களுக்கு நீங்க ஜெயத்தை தந்துட்டீங்கன்னு நாங்க அறிக்கை இடுகிறோம்ப்பா. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, புகழ் தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. ஆமென். எங்களை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டேன், உமையை நம்பியுள்ளேன். ஆமென் அப்பா. உறுதியாய் பற்றி கொண்டேன், உமையை நம்பியுள்ளேன். பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே,
தாங்கிய நடத்தினீரே, இதுவரை எங்களை தள்ளாட விடவில்லையே, நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். தகப்பனே ஆவியானவரே, எங்க ஜெபத்தை நீங்க கேட்டீங்கப்பா, ஜெயத்தை தந்துட்டீங்க தகப்பனே. ஒரு நாள் எங்க காலை நீங்க தள்ளாட விடல ஏசப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா, அந்த காலை வேலையில உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க என்னைக்குமே தள்ளாட விடலப்பா. நாங்க அறிக்கை இடுகிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா, எங்களை ஆவியானவரே அப்பா அப்பா அபாரதரி கலந்தரப ஷரரதரி கலதரபா, எங்களை தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு அப்பா நீங்க சுமக்கிற தேவன். ஆவியானவரே நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவரே இந்த காலை வேலையில எங்களை தாங்குகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளம் கைகளில வச்சு தாங்குகிறீர் அப்பா. ஆவியானவரே எங்க பெற்றோர்கள் நாங்க உங்களை தாங்குறோம்னு சொன்னாலும் அப்பா ஒரு நேரத்துல எங்களை இறக்கி விடுறாங்கப்பா. ஆனா நீங்க தகப்பனே ஆவியானவரே, நாங்க இந்த உலகத்துல வந்தது முதற்கொண்டு இதுவரைக்கும் எங்களை ஆவியானவரே அப்பா உங்க கைகள்ல வச்சு தாங்குறீங்க, தோல்ல வச்சு சுமக்குறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ஷபாலா தரிக்கலந்த ரேபு ஷரி ரிதிரி கலந்தரபா லுக்கல தரிக்கலந்த ரேபு ஷதரி கலந்தரேபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்போதும் டாடி ஆவியானவரே அப்பா எங்களிடத்துல இருக்கிற காரியங்களை எல்லாம் உம்முடைய கரத்துல வைக்கிறோம். ஆவியானவரே எது எது தகப்பனே முடியாதுன்ற காரியத்தை அப்பா நீங்க எங்களுக்கு சொல்றீங்களோ தகப்பனே, எல்லா காரியத்தையும் உங்களுடைய கரத்துல வைக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா, எங்களால அப்பா அந்த காரியங்கள் முடியாதுப்பா. ஆவியானவரே எங்க சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது டாடி. ஆனா எங்க வாழ்க்கைக்கு அதெல்லாம் தேவையா இருக்கேப்பா. ஆவியானவரே அந்த காரியங்களை எல்லாம் உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். ஆவியானவரே முடியாததை முடிக்கிற கர்த்தர். ஆவியானவரே ஷாபாலி திரி கலந்தரபு ஷகலதரபா வருஷதரி கலேவெரி கலந்தரபு ஷபாலி திரி கலதரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ரபால தரிக்கலந்த ரபு ஷிரிரி திரிக்கலதரபா. ஆவியானவரே இந்த காலை வேலையில அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா புதுவித விசுவாசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே புதுவித விசுவாசம், இதுவரைக்கும் நாங்க அப்பா வைத்திராத விசுவாசம் தகப்பனே, இந்த காலை வேலையில உண்மையில அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வேணும்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா அசைக்கப்படாத நபாபா ஷபாரா தரிக்கலதரபா, அசைக்க முடியாத நம்பிக்கை நீர் எங்களுக்கு இந்த காலை வேலையில வேண்டும்பா. ஆவியானவரே நேற்றைய தினத்துல பார்த்தது போல ஆவியானவரே வஸ்திர தொங்கலை தொட்டும் போது தகப்பனே ஆவியானவரே நான் சுகம் பெறுவேன் என்று சொன்ன அப்பா அந்த ஸ்திரீயின் விசுவாசம் எவ்வளவு பெரியது. ஆவியானவரே அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும்பா. ஆவியானவரே அப்பா லாதாரி கலந்தரபா ஷராராதாரி கலதரபா. ஆவியானவரே அப்பா அந்த காலை வேலையில ஆவியானவரே அப்பா எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாங்க. ஆவியானவரே மன உறுதியை தாங்க. உம்மை பற்றி கொள்ளுகிற விசுவாசம் ஆவியானவரே, உம்மை விட்டு விலகுற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தூரமாய் போவதாக. எங்க பலவீனங்கள் எல்லாம் தூரமாய் போவதாக. ஏசப்பா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பலவீனங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்பா உம்மை பற்றி கொள்றதுக்கு இடையா இருக்குப்பா. அது எந்த பலவீனமா இருந்தாலும் என் தகப்பனை விட்டு விடுகிற அப்பா காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தூரமாய் போவதாக. ஏசப்பா ஆவியானவரே அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஷபாலா தரி கலந்தரபு ஷரீரி திரி கலதரபா. ஆவியானவரே தொடர்ந்து ஜெபிக்க முடியாத பலவீனம் இருந்துச்சுன்னா ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு தூரமா இருப்பதாக. ஆவியானவரே அப்பா ஜெபத்தை நாங்க நேரத்தை குறித்து நாங்க பண்ணக்கூடாதுப்பா. நீர் எப்ப எங்களுக்கு தொடங்குறீரோ, நீர் எப்ப எங்களுக்கு முடிக்கிறீரோ அந்த நேரம் வரைக்கும் நாங்க ஜெபம் பண்றதற்கு எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுங்க. ஆவியானவரே அப்பா அதுக்கு என்ன ஒரு பலவீனமான காரணங்கள் இருந்தாலும் தகப்பனே அதை எடுத்து போடுங்கப்பா. அப்பா தேவ ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொள்ளும் போது தகப்பனே நேரத்தை நாங்க பார்க்க மாட்டோம்ப்பா. ஆவியானவரே ஷாதாரி கலந்தரே புஷக்கலா தரபா. ஆவியானவரே அப்பா நாங்க ஜெபத்துல உட்காரும் போது ஆவியானவரே பதிலை எங்களுக்கு அப்பா நீங்க தந்துட்டு தான் நாங்க எழும்பணும். அப்பேற்பட்ட ஜெப உணர்வை ஜெப ஆவியானவரே ஜெபிக்கிற காரியங்களை எங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க கொடுங்க. வாசாத்தரே கலந்தரே
இதுவரைக்கும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற விதம் இல்லப்பா. அப்பா புது வகையாக ஜெபிக்கிற ஜெபத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆவியானவரே பரத்தை நோக்கி அப்பா நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற காரியங்களை எங்களுக்கு கொடுங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே நாங்க ஜெபம் செய்தால் ஜெயம் பெற்றோம். ஆவியானவரே எங்க விசுவாசம் அந்த மாதிரி விசுவாசம் எங்களுக்கு வேணும்பா இந்த காலை வேலையில. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா இது நடக்குமா நடக்காதான்னு ஜெபத்துல அவிசுவாசமான காரியத்தோடு நாங்க உட்கார கூடாது. ஆவியானவரே நாங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தகப்பனே இது நடக்குமான்ற அவிசுவாசமான காரியங்கள் எங்களை விட்டு தூரப்படுத்துவீராக. தகப்பனே ஆவியானவரே நாங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெயத்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கணும்பா. அப்பேற்பட்ட காரியத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க தானப்பா சொன்னீங்க ஆவியானவரே அப்பா உங்களுடைய சீஷர்களுக்கு அப்பா உங்களுடைய விசுவாசிகளுக்கு ஆவியானவரே நீர் செய்த அற்புதத்தை காட்டியும் அதிகமாய் செய்வார்கள் என்று சொன்னீங்களே, அதிகாரத்தை கொடுத்தீங்களே. இந்த காலை வேலையில உங்களுடைய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா நாங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும்பா. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா எங்களை நாங்க ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே குறைவாய் மதிப்பிடக் கூடாது. அப்பா என்னோட இருக்கிறீங்க ஆவியானவரே அப்பா அந்த மனப்பான்மை எங்களுக்கு எப்போதுமே இருக்கணும்பா. ஆவியானவரே அப்பா ரதாரிக்கலந்தரபா ஷரரதரிக்கலதரபா ஒரு தகப்பன் பிள்ளையோடு இருக்கும் போது அந்த பிள்ளைய தோற்கடிக்க முடியாதுப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே பலவீனங்கள் எங்களை தோற்கடிக்க முடியாதுப்பா. ஆவியானவரே நாங்க அறிக்கை எடுக்கிற அந்த காலை வேலையில ஆவியானவரே அப்பா ஜெயத்தை எடுக்கிற அனுபவத்தை கொடுங்க. ஜெயத்தை எடுக்கிற தகப்பனை விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே இதுவரைக்கும் அப்பா நாங்க மற்றவர்கள்ட்ட போய் ஜெபிக்கிற ஜெபத்தை விடணும்பா. ஆவியானவரே நீர் எங்களோடு இருக்கிறீங்க, நாங்க எங்களுக்காக ஜெபித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்பா. ஆவியானவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே உங்களுக்கும் எங்களுக்கும் ஆவியானவரே மீடியேட்டர் வேணாம், நடுவுல ஒரு மனுஷன் வேணாம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா உங்களுக்கு எங்களுக்கும் தகப்பனே டைரக்டான கம்யூனிகேஷன் வேணும்பா. ஆவியானவரே அப்பா நீர் எங்களோட பேசுங்க. ஒரு அப்பா பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு எதுக்குப்பா மீடியேட்டர்? ஆவியானவரே எதுக்குப்பா நடுவுல ஒரு மனுஷன்? ஆவியானவரே அவங்க ஜெபித்து எங்களுக்காக சொல்றது வேணாம்ப்பா, எங்களுக்கு நாங்களே ஜெபிக்கணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இந்த காலை வேலையில அப்பா விசுவாசமான காரியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆவியானவரே நாங்க அந்த இதை எடுக்கிறோம்ப்பா தகப்பனே. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உமக்கு நன்றி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் என்றும் ஆனந்தத்தோடு இருக்க ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்கிற கர்த்தர் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்க நினைப்பாவே இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா தாய் எங்களை ஒரு நிமிஷம் மறக்கலாம், தந்தை எங்களை மறக்கலாம், ஆனா தகப்பனே அப்பா எங்களை படைத்த தெய்வம் தகப்பனே நீங்க எப்பொழுதுமே எங்களை நினைச்சு கொண்டே இருக்கிறீங்கப்பா. எங்க நினைப்பாவே இருக்கிறவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியான அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்,
கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஆமென். நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். ஆமென். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களை மீட்டு கொண்ட கர்த்தர். ஆவியானவரே எங்க சிறையிருப்பை நீங்க மீட்டு கொண்டீங்க, எங்களை நீங்க மீட்டு கொண்டீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் நினைப்பதற்கும் அப்பா ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க வந்து எங்களோட பேசுகிறீர்ப்பா. ஆவியானவரே அப்பா ராதாரி கலேரேபு ஷரீரி கலேந்தரேபோ ஷகலந்தரப ஷரீரி கலேந்தரேபா ஷிகலதர கலதரபா. ஆவியானவரே அப்பா எங்களை அப்பா எப்பொழுதும் தகப்பனே வாளாக்காமல் தலையாக்குகிற கர்த்தர். ஆவியானவரே கீழாக்காமல் மேலாக்குகிற கர்த்தர். ஆவியானவரே ஜெயத்தை தருகிறவர். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பன் இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா எங்க குடும்ப ரட்சிப்புக்காக நாங்க உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். ஆவியானவரே எங்க குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்பா. ஆவியானவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவரோட குடும்பம் ரட்சிக்கப்படணும்பா. ஆவியானவரே ஒருவரும் விட்டு போக கூடாது. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஒரு ஆத்துமா கூட ஆவியானவரே கெட்டு போவது அப்பா உமக்கு சித்தம் இல்லப்பா, உமக்கு பிரியம் இல்லைல டாடி. ஆவியானவரே மனம் இறங்குங்கப்பா. ஆவியானவரே குடும்பத்துல உள்ள எல்லா நபர்களும் ரட்சிக்கப்படணும் அப்பா. சபையில வருகிற அப்பா குடும்பத்துல இருக்கிற எல்லா நபர்களும் ரட்சிக்கப்படணும். இந்த அவனியாபுரம் பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும்பா. ஆவியானவரே
யார் யார் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ ஆவியானவரே அவங்க அழிந்து போக கூடாதுப்பா, அவங்க ரட்சிக்கப்பட்டு வரணும். ஆவியானவரே எந்த ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா யார் எங்களை நிந்தித்தார்களோ அப்பா உன் நிமித்தமாக யார் எங்களை நிந்தித்தார்களோ அவங்க இந்த சர்ச்சுக்கு வரணும்பா, அவங்க அப்பா உங்க தேடணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இதனாலதான் இவங்களை நீங்க கும்பிட்டீங்களான்னு அவங்க ஆச்சரியப்பட்டு வரணும்பா. என் தேவ ஆவியானவர் அப்பா எங்களை பகைக்கிறவர்கள் ஒரு நாள் அழிந்து போக கூடாது. ஆவியானவரே அவங்க ரட்சிக்கப்படணும். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா அவங்க அழிந்து போகிறது எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லப்பா, அவங்க ரட்சிக்கப்பட்டு வர்றதுதான் டாடி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொன்னீரே. ஆவியானவரே எங்க பட்சத்துல இல்ல, என் தகப்பன் பட்சத்துல வரணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே நீங்க அப்பா நீங்க அப்படி உதவி செய்யுங்க. ஆவியானவரே துன்மார்க்கர்கள் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரேபு ஷராராதாரி கலந்தரபா. ஆவியானவரே அப்பா நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா, நாங்க அந்த கட்டளையை நாங்க மதிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே எங்களை பகைக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நீங்க அவங்களை தொடுங்கப்பா, நீங்க அவங்களை தொட்டு கொண்டு வாங்கப்பா. இந்த காலை வேலையில தகப்படே எங்க குடும்ப ரட்சிப்போட தகப்படே எங்க குடும்பத்தை பகைக்கிறவர்களுக்காக நாங்க வருகிறோம்ப்பா. ஆவியானவரே எல்லாரும் நீங்க ரட்சித்து கொள்ளுங்க. இந்த அவனேபுரம் பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வரணும். அதற்கு காரணம் எங்களுக்கு தகப்படே முதலாவது எழுப்புதல் வரும் பொழுது அப்பா எங்க குடும்பத்துல எழுப்புதல் வரும்போது எங்க சபையில எழுப்புதல் வரும்போது தகப்பனே இந்த அவனாபுரத்துல எழுப்புதல் வரும்பா. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. அநேக திரளான வாலிபர்களை நீங்க கொண்டு வாங்க, திரளான சிறுவர்களை கொண்டு வாங்க, பெரியோர்கள் தகப்பனே நீங்க கொண்டு வாங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ரபாலி திரி கலந்தரப ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா அப்பா வெளிநாட்டுல தகப்பனே அமெரிக்கால எல்லாம் எழுப்புதல் வருதுலப்பா. ஆவியானவரே அப்பா கண்ணார பாக்குறோமேப்பா. ஏன்பா எங்க தேசத்துல மட்டும் இந்த இது வரமாட்டுது தகப்பனே, உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை இந்த அவனேபுரம் பட்டணத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வரணும்பா, அந்த எழுப்புதலை நாங்க பார்க்கணும்பா. அதற்கு தடையாகவோ இல்ல பலவீனமாகவோ இல்ல அவிசுவாசமான காரியங்கள் எங்களிடத்துல இருந்துச்சுன்னா தேவ ஆவியானவரை எடுத்து போட்டு விசுவாசத்துல ஆவியானவரை ஜெயம் கொள்ளுகிற அனுபவத்தை நீங்க தாங்கப்பா. நீங்க அப்படி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். துன்மார்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க அவனாபுரம் பட்டணத்துல ரட்சிக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோட கூட இருங்க தகப்பனே ஆவியானவரை. இப்போது நாங்க ஏறெடுக்க போகிற அப்பா எல்லா ஜெபத்தை அப்பா நீங்க ஜெப குறிப்பையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல. பக்கம் 678 சங்கீதம் 16 தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களில் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். 6வது வசனம்க்கா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சோ எப்பவுமே ஆண்டவர் நம்மள ஒரு இடத்துல வைக்க போறாரு அப்படின்னா இது வரைக்கும் எப்படி வச்சிருக்காருன்னு தெரியல, ஆனா ஒரு இடம் ஆண்டவர் வச்சிருக்காரு. சோ அது ஏசப்பா சொல்றாரு நேர்த்தியான இடம். நேர்த்தியானதுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே அங்க இருக்காது.
ஏசப்பா வந்து சொல்றாரு, நம்ம இளைப்பாறுதல் ஸ்தலம் எப்படி இருக்கும்னா ஒரு நேர்த்தியான இடத்துலதான் இருக்கும். இத வந்து நான் நிறைய நேரத்துல இந்த வசனத்தை நான் அறிக்கையிடுவேன். ஏசப்பா, என்னை நீங்க கொண்டு போய் வைக்கிற இடம் வந்து நீங்க வச்சிருக்க அந்த நேர்த்தியான இடமா தான் இருக்கணும். எனக்கு சுதந்திரமான இடமா இருக்கணும். சோ இப்போ பிரச்சனை ஏதாச்சும் ஒரு இடம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்ல ஏசப்பா, பிரச்சனை உள்ள இடத்துல நீங்க என்ன வைக்க மாட்டீங்க, பிரச்சனை இல்லாம சுதந்திரமா இருக்கிற இடத்தைதான் எனக்கு வைப்பீங்க அப்படின்னு நம்ம அறிக்கை இடும்போது கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியத்தை செய்வாரு. ஏன்னா நம்ம வந்து அவரை வந்து நம்மளுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். சோ அப்ப இந்த வசனமும் நம்ம அறிக்கையிடணும். ஏசப்பா, நான் உங்களை எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, எந்த காரியமும் என்னை அசைக்காது அப்படின்னு நம்ம நம்பினோம்னா அந்த 11ஆம் வசனத்துல இருக்கும்போது அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம். எப்பயுமே ஆனந்தத்தை அந்த பரிபூரணம் வரும். ஏசப்பாட பெர்ஃபெக்டா கேட்கும். பெர்ஃபெக்ட் பரிபூரணமா எனக்கு தாங்கப்பா, ஆசீர்வாதத்திலே பரிபூரண ஆசீர்வாதம் எனக்கு தாங்கப்பா, ஆனந்தத்துல பரிபூரண ஆனந்தம் தாங்கப்பா. சோ அப்படி நம்ம கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பா அதை செய்வாரு. சோ மெசேஜ்ல இன்னைக்கு என்ன அப்படின்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் நேத்து வாசிச்சதுலயே அது வசனம் இருக்கும். லூக்கா 8 நேத்து வாசிச்சோம். 41 யவீரு ஜெப ஆலய தலைவனோட வேண்டுதல் எப்படி நிறைவேறுதுன்னு பாக்குறதுக்கு. சோ ஜெப ஆலய தலைவன் யவீருன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஜெப ஆலய தலைவனா இப்ப சர்ச்சுக்கு அங்க வந்து பெரிய பெரிய சர்ச்சு மாதிரி தானே இருக்கும் யூதர்கள்ல. அங்க வந்து அந்த ஜெபத்துல வந்து அந்த ஆலயத்துக்கு தலைவன். சோ அவங்க எப்படின்னா ஜெப ஆலயம்னாவே இயேசுக்கு புறம்பாதான் இருப்பாங்க. அது சர்ச்சு தான், ஆனா இயேசுக்கு புறம்பா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த பழைய ஏற்பாடை மட்டும்தான் பின்பற்றிட்டு வருவாங்க. இயேசு வந்து இப்ப மேசியா, நான் கடவுள்னு அவர் சொல்றாரு. அப்போ அதுக்கு விரோதமா அவங்க பாப்பாங்க, நீ வந்து தேவ தூஷணம் பண்ற, மனுஷன் வந்து தேவன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை நம்பாத கூட்டம் தான் அந்த யூதர்கள், அந்த ஜெப ஆலயத்துல இருக்கிறவங்க எல்லாம். சோ அப்பேற்பட்ட அந்த ஜெபால தலைவன்னா அவங்களுக்கும் வந்து இப்படிதான் இருக்கும். இயேசுவை வந்து விரோதமா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க கேட்ட மெசேஜ், அவங்க கேள்விப்படுற அந்த அற்புதம் எல்லாம் பார்த்திருப்பாங்களா, அதை கேட்டு அந்த மாதிரி ஜெபாலயத்துல இருக்கிற தலைவன் வந்து இயேசு மேல விசுவாசமா இருக்கிறான். சோ அவனுக்கு வந்து என்னன்னா ஒரு குமாரத்தி, ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சாக போற நிலைமையில இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இயேசுவை தேடி வருவாங்க. சோ இயேசுதான் குணப்படுத்த முடியும், யாருமே குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை வராங்க. வந்துட்டு ஏசப்பாட்ட சொல்றாங்க, நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரணும், இப்ப ஒரே ஒரு பெண்ணு இருக்கா, அவ வந்து மரண அவஸ்தை, சாக போற நிலைமையில இருக்கிறா, நீங்க வந்தீங்கன்னா அவன் வந்து குணப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்படி நம்பிக்கை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்பதான் வந்து ஏசப்பாவை கூட்டிட்டு வர்றாங்க. திரளான ஜனங்க இயேசு வந்தாவே கூட வந்துருவாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஜெபாலய தலைவன் தன்னோட மகளை குணப்படுத்துறதுக்காக இயேசுவை கூட்டிட்டு வராங்க. ஆனா இடையில இங்க ஒருத்தவங்க ஸ்டாப் பண்றாங்க. யாருன்னா நேத்து பார்த்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவளுக்கு வந்து ஒரு அற்புதம் நடக்குது. சோ இங்க என்னன்னா ஒரு தாமதம் ஆகுது. விறுவிறுன்னு போயிருந்தா பிள்ளைய குணப்படுத்திருக்கலாம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா கூட்டம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தன்னோட சுகத்தை பெற்றுக்கொள்றா. அந்த இடத்துல ஜெபாலயத்துலன்னு எதுவுமே சொல்ல முடியாது. பிள்ளை, ஐயோ என் பிள்ளை என்ன ஆகுதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு தாமதம் ஆகுது. சோ இங்க வந்து இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை வந்து குணப்படுத்தியாச்சு. குணப்படுத்துற பின்னாடி இப்ப இயேசுவும் அந்த ஜெபால தலைவனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போதே அங்க இருந்து அந்த யவீரோட வீட்டுல இருந்து ஆள் வருது. இந்த மாதிரி போதகரை நீங்க கூப்பிட்டு வர வேணாம், நீங்க வந்து வருத்தப்பட வைக்க வேணாம், அவங்க பிள்ளை வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த அப்பாவோட என்ன இருக்கும், இந்த பொண்ணு மட்டும் இடையில வராம இருந்திருந்தா என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போயிருப்பேனே, என் பிள்ளை காப்பாத்திருக்குமே அப்படின்னு அவங்க எந்ததுமே ஆனா அங்க நினைக்காம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டோடனே அவங்க சோர்ந்துட்டாங்க. அப்போ வந்து ஏசப்பா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஃபுல்லா செத்து போயிருச்சு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, பயப்படாத, அவ விசுவாசமா இரு. நீ எப்படி என் மேல விசுவாசமா இருக்கியோ, நான் குணப்படுத்துவேன்னு விசுவாசமா இருக்கியோ, பிள்ளை இறந்துட்டான்னு தெரிஞ்சும் அவங்க சொல்றாங்க, பயப்படாத, விசுவாசமா இரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார். இந்த எப்பயுமே வார்த்தைகள்லாம் நம்ம நிதானிச்சு படிச்சோம்னா இருக்கணும். நீ விசுவாசமா உள்ளவனா இரு, அப்பொழுது உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவார். சோ நம்மகிட்ட விட்டு கைமீறி போயிருச்சு, அவ்வளவுதான், இனிமே வந்து இங்க அற்புதம் நடக்காது, இது எதுவுமே செய்ய முடியாது
அவ்வளவுதான் அப்படின்னு. அதான் லாசருவெல்லாம் புதைச்சாச்சு, புதைச்சு 4 நாள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இனி சாத்தியமே இல்ல அப்படின்னாலுமே ஏசப்பா அங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசமா இரு, அப்போ நீ என்ன பண்ணுவனா ரட்சிக்கப்படுவ, அப்ப நீ என்ன பண்ணுவனா தேவனுடைய மகிமையை காண்ப. சோ எல்லா சூழ்நிலையிலையும் நம்மள ஒரு ஒரு காரியம் வந்து அவ்வளவுதான், செத்து போயிருச்சு, இது இனிமே நடக்காது, சாத்தியமே ஆகாது அப்படின்றது இருந்தாலும் ஏசப்பா ஒரே ஒரு தான் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க, அப்பொழுது நீங்க என்ன கேக்குறீங்களோ அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவீருக்கு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே அந்த இதெல்லாம் அந்த ஒப்பாரி வைப்பாங்கல்ல, அங்க காசு கொடுத்து ஒப்பாரி அந்த மாதிரி எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்ணோடனே அங்க இயேசு பார்த்து மத்தவங்க எல்லாம் சொல்லாதீங்க, அழாதீங்க, அந்த பிள்ளை வந்து சாகல, தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்டாங்கல்ல ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சிரிக்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த பிள்ளை செத்து போச்சு, நாங்க அழுதுகிட்டு இருக்கோம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கட்டியும் ஏசப்பா அங்க என்ன சொல்றாருன்னா, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திடாப்புறாங்க. சோ அங்க இருக்கிற எல்லாரையுமே வெளியே போக சொல்லிட்டாங்க. அழுகுற யாரு இங்க வேணாம், அவிசுவாசமா இருக்கிறவங்க யாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெளியே தள்ளிட்டு அப்பா அம்மா வச்சுட்டு அதுக்கடுத்து இயேசு அந்த பிள்ளைய இது பண்ணிட்டு பிள்ளையே எழுந்துருன்னு சொன்னோடனே அந்த பிள்ளை வந்து எழுந்துருச்சு. எழுந்தோடனே அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இது பண்ணாங்க. பேரண்ட்ஸ்ட வந்து நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, பிள்ளை தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, இப்ப எந்திரிச்சிச்சு, இதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் எவீரோட வேண்டுதல் வந்து இப்படி நிறைவேறுச்சு. சோ இந்த இந்த இதுல இருந்து நம்ம என்னன்னா நம்ம எடுத்துக்கிறோம், இது ஒரு எப்பவுமே வேதத்தை எப்படி படிக்கணும்னா, இது ஒரு இன்சிடென்ட், ஒரு 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 நிகழ்ச்சி நடந்ததுன்னு மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்மளுக்கு எப்படி ஏசப்பா வந்து கத்து கொடுக்குறாரு, என்னென்ன பாயிண்ட்ஸ் கத்து கொடுக்குறாரு, இப்படி நம்ம சிந்திக்க, இதுதான் நம்ம வேதத்தை தியானிக்கிற விஷயம். ஏன்னா வாசிச்சுட்டு போறதுக்கு இது கதை கிடையாது, இது நடந்தது. அப்ப அவங்க எவீருக்கு நடந்தது என் வாழ்க்கையிலயும் நடக்கணும், எவீர் என்னென்ன செஞ்சாங்களோ அப்ப நானும் செய்யணும், அப்ப என்னோட வேண்டுதலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன அப்படின்னா, முதல்ல போய் ஜெபாலய தலைவன் வந்து ஏசுட்டு என்ன பண்றாங்கன்னா பாதத்துல விழுந்தாங்க அப்படின்னு நம்ம 41 வாசிக்கிறோம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஏசப்பாட்ட போய் சரணடைஞ்சிடணும், ஏசப்பா எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதத்துல வந்து முதல்ல விழுகணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் வந்து மத்தவங்க வந்து விரோதமா பார்த்தாலும் அந்த இடத்துல இயேசு மேல விசுவாசமா இருக்கவே முடியாது, ஜெப ஆலயத்துல இருக்கிறவங்க இருக்கவே முடியாது. ஆனா அவங்க மத்தியிலையும் என்னன்னா அவங்க விசுவாசமா இருந்தாங்க. சோ நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம், புறஜாதியா இருக்கிறோம், நம்ம வீட்டுல வந்து எல்லாமே விக்கிரகத்தை இது பண்றாங்க, ஆனா அவங்க மத்தியில ஏசப்பா வந்து நம்மள நம்பிக்கை வைக்க வச்சிருக்காரு. சோ அதுல வந்து உறுதியா இருக்கணும், நான் ஏசுட்ட போனா எனக்கு நடக்கும், மத்தவங்க எப்படி போனாலும் எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஜெபம், மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுவைதான் உறுதியா பற்றி கொள்ளணும். முதல் அவர் பாதத்துல விழுகணும், ரெண்டாவது அவரை உறுதியா பற்றி கொண்டு அவர் மேல விசுவாசம் வைக்கணும். அந்த அசைக்க முடியாத விசுவாசம் வந்து ஏசப்பா இது பண்ணுவாரு. மூணாவது என்ன அப்படின்னா, தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். ஏசப்பாட்ட கேட்கணும், வேண்டணும், நீங்க எனக்குள்ள வாங்க ஏசப்பா, என் வீட்டுக்குள்ள வாங்க ஏசப்பா, அப்பதான் எனக்கு இது இருக்கும், அந்த விசுவாசம். நேத்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை தொட்டா அப்படின்னு, இவர் வந்து வீட்டுக்குள்ள வருவாங்களாம். யோசிக்கலாம், நான் எல்லாருமே ஜெபாலயத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவரை விரோதிக்கிறாங்களே, இவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வருவாரா அப்படின்லாம் யோசிச்சு அவங்க கூப்பிட இல்ல, அவங்க இது பண்றாங்க, நீங்க வாங்க ஏசப்பா, நீங்க வந்தீங்கன்னா என் புள்ள வந்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம். சோ இயேசுவை வந்து எப்போதுமே நம்மளுக்குள்ள கூப்பிடணும், நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடணும். நாலாவது என்னன்னா, அதான் பயப்படாத விசுவாசம் உள்ளது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவ்வளவுதான், காரியம் வந்து கைமீறி போனாலும் அங்க என்ன ஆகும்னா, நம்ம வந்து காரியம் வந்து கைமீறி போனாலும் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த காரியம் வந்து நடக்கும், நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். சோ அஞ்சாவது வந்து என்னன்னா, ஜனங்கள் நகைத்தார்கள், வெளியே போக சொன்னார் அப்படின்னு இருக்குல்ல. சோ இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விசுவாசத்துல இருப்போம், ஆனா நம்ம சுத்தி உள்ளவங்க வந்து அமுக்குவாங்க, இது நடக்காது, அவ்வளவுதான், செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான், இந்த காரியம் வந்து நடக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீ ஏன் விசுவாசமா இருக்கிற, ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கிற, சரி போ, இந்த காரியம் இல்லைன்னா வேற மாதிரி ஏசப்பா செய்வாரு. நம்ம ஒரு காரியத்துல நம்பி இருப்போம், இந்த மாதிரிதான் ஏசப்பா எனக்கு செய்வாரு அப்படின்னு நம்பி இருப்போம். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மத்த ஜனங்கள், சோ அப்படி மாதிரி அவிசுவாசமான காரியம், அது நம்மளுக்குள்ள நம்மளோட சிந்தனையாவும் இருக்கலாம், இல்ல ஜனங்களாவும் இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்மகிட்ட அவிசுவாசமான சிந்தனை இருந்துச்சுன்னா அத விரட்டி அடிக்கணும். இல்ல எனக்கு ஏசப்பா செய்வாரு, ஜனங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள விரட்டி எடுக்கணும்னா அவங்கள தள்ளி விட சொல்லல,
அந்த காரியத்துக்கு நம்ம அவங்க பேச்ச கேட்கவே கூடாது. அப்படி நம்ம வந்து அவிசுவாசத்தை நம்மகிட்ட வந்து ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். சோ முதலாவது இயேசுவோட பாதத்துல நம்ம விழுகணும். 2வது அவர் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரணும். 3வது வந்துட்டு இது ஒண்ணு சொல்ல மாட்டேன், அவன் வீட்டுக்கு வரும்படி வருந்தி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நம்மளோட வருந்தி வந்து நம்ம கேட்கணும், ஏசப்பாட்ட எங்களுக்குள்ள வாங்கன்னு. இடையில என்னன்னா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் ஒரு சுகம் கிடைச்சது. அப்போ வந்து யவீருக்கு தாமதமாச்சு. சோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரியம் வந்து தாமதம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில தாமதம் நிறைய இருக்கும். சோ அப்படி அந்த தாமதம் இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறணும், மத்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்ம மூலமா கிடைக்கும். அன்னைக்கு மட்டும் யவீரு வந்து வீட்டுக்கு கூப்பிடல அப்படின்னா அந்த வழியா இயேசு போயிருந்திருக்க மாட்டாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வந்து சுகம் கிடைச்சிருக்காது. சோ அவர் இறந்தி கூப்பிட்டதுனால ஒரு தாமதம் நடக்குது. சோ நம்மளுக்கு ஒரு தாமதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கர்த்தர் நம்ம மூலமாக, மத்தவங்க மூலமாக இல்ல, நம்ம மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கர்த்தர் வந்து அங்க வந்து ஒரு மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சோ எப்பவுமே நம்மளோட தாமதத்தை குறிச்சு நம்ம வருத்தப்படாம மத்தவங்களோட ஆசீர்வாதத்தை குறிச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க தாமதம் ஆகல, கடைசியில என்ன கேட்டானோ அது கிடைச்சது. அதே போல நம்மளுக்கும் என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். தாமதத்தை குறிச்சு நம்ம வருத்தப்படவே கூடாது. சோ அதுக்கடுத்து பயப்படாம விசுவாசமா இருக்கணும். காரியம் கைவிட்டு போனாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவிசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து போகிறதுக்கு நம்ம பார்க்கணும். சோ இதுதான் காரியம். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்க வருகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா சோதரன் தகப்பனே, நீங்க ஆவியானவரே இந்த யவீரோட தகப்பனே காரியத்தை நீங்க இன்னைக்கு எங்களுக்கு பேசுனீங்கப்பா. அப்பா யவீரோட வேண்டுதலை கேட்ட தேவன் எங்களோட வேண்டுதலையும் அப்பா நீங்க கேப்பீங்கப்பா. ஆவியானவரே அவிசுவாசமான காரியங்கள் எங்களிடத்துல இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்க அப்பா ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வேண்டுதலை நிறைவேற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா தாமதங்கள் இருந்தாலும் அந்த தாமதங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செய்கிறோம்ப்பா. கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க டாடி.